இன்றைய பகுதியில போதைப் பொருள்களை வளர விட்டது யார்? வளர்த்தெடுத்தது யார்? அழிக்கத் தவறியது யார்? தற்பொழுது ஒழிக்கத் தொடங்கி ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எது? உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான ஒரு தொகுப்பு. அப்படியே மனசுல கைய வச்சு அப்படியே சிந்தனையை கொண்டு போங்க பின்னாடி. அப்படியே ஃபிளாஷ்பேக். தமிழ்நாட்டிலே கடந்த பல ஆண்டுகளாக, இன்னும் சரியாக சொல்லப்போனால் கடந்த சில ஆண்டுகளாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு போதைப் பொருட்கள், குறிப்பாக கஞ்சா விற்பனை எப்படி அமோகமாக இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளி அருகேயே கஞ்சா விற்பனை நடந்தது. பேருந்து நிலையங்களிலே கஞ்சா விற்பனை நடந்தது. மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி பள்ளிகள் எல்லாம் வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்து ஆடியது நினைவிருக்கலாம். பொதுவாக மது விற்பனை, அதாவது டாஸ்மாக் வழியாக டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கல்வி சாலை அருகிலேயும், பேருந்து நிலையங்கள் அருகிலேயும், மருத்துவமனை அருகிலேயும் பெருகவிட்டு பல விற்பனை நிலையங்களை திறந்து லாபம் சம்பாதித்து அதன் மூலம் வருவாயை, யாருக்கு வருவாய்? அரசுக்கு வருவாய், ஆட்சியாளர்களுக்கும் வருவாயை பெருக்கிக் கொண்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எப்படி வருவாயை பெருக்கினாங்கன்னு. பார்ட்டி ஃபண்ட், இப்படியெல்லாம் வருவாயை பெருக்குவதற்காக, விற்பனையை பெருக்குவதற்காக, அதன் மூலம் வருவாயை கூட்டுவதற்காக போதையை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். கடந்த சில 1.5 மாதங்களாக அப்படி வச்சுக்கலாம், போதை பொருட்களை ஒழிப்பதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிறார் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள். இது எல்லோருக்கும் தெரியும். இது நாடறிந்த உண்மை. அனைத்து IPS IAS அதிகாரிகளுக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆய்வுக்கூட்டம் நடத்துகிறார்களோ இதை கண்டிப்புடன் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்றதுமே பல மதுபான கடைகளை மூடினார்கள், மூடிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மூடினால் கள்ளச்சாராயம் தலையெடுக்கும் என்பதற்காக மெல்ல மூடத் தொடங்கி இருக்கிறார்கள். விற்பனையில் கட்டுப்பாடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முற்றிலுமாக போதையை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை, நீங்களும் அறிந்த உண்மை. இந்த நேரத்துல ஆட்சி மிகச் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி, கமிஷன் இல்லாத ஆட்சி, பார்ட்டி ஃபண்ட் இல்லாத ஆட்சி, அரசியல் கட்சிக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க, அரசியல் கட்சியை வளர்த்தெடுக்க அரசு கஜானாவை உறிஞ்சிய ஆட்சி மாறி அரசு கஜானாவை பெருக்கும் ஆட்சி வந்து தற்பொழுது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தலைகீழ் மாற்றம் ஏற்படும்னா மொத்தமாவே தமிழ்நாட்டோட நடவடிக்கைகள்ல எல்லாமே ஜீவன்லாம் மாத்தணும். அரசோட அனைத்து நடவடிக்கையுமே மாத்தணும்னா சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது, முற்றிலுமாக மாறி இருக்கிறது. படிப்படியாக பெண்களுக்கு எதிராக இருந்த குற்றங்கள்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலவை நடந்தாலும் அது எதிர்க்கட்சியின் காரணமாக, எதிர்க்கட்சியின் தூண்டுதல் காரணமாகவும், அது மின் விநியோக பாதிப்பாக இருந்தாலும், அதாவது மின்வெட்டாக இருந்தாலும், இது எல்லாமே ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே எதிர்க்கட்சிகள் செய்யும் ஒரு திட்டமிட்ட சதி காரணமாக சில குற்றங்கள், சில கசப்புணர்வான சம்பவங்கள் நடந்தாலும் அவற்றிற்கும் முடிவு கட்டுவதற்கு மிக கூர்மையான சிந்தனையுடன் கடுமையான ஒரு ஆழ்ந்த ஒடுக்கு நடவடிக்கைகளை தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல கடந்த ஒரு 24 மணி நேரமாக தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்பொழுதோ போதைப் பொருள் உபயோகப்படுத்தியதாக ஒரு வீடியோவை வெளியிட்ட ஒரு வீடியோவிற்கு மறியல் போராட்டங்கள் நடத்தி ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளணும். போதையை கட்டவிழ்த்து விட்டது யார்? போதையை வளர்த்தது யார்? மாணவ சமுதாயங்கள் சீர்கேடும் அளவிற்கு, கேடடையும் அளவிற்கு போதையை கல்வி நிறுவனங்கள் அருகிலேயும் விற்பனை செய்தது யார்? ஒரு சமுதாயத்தின் சீர்கேட்டிற்கு காரணமாக இருந்தது யார்? இப்பொழுது எங்கோ ஒன்று பழைய ஒரு வீடியோவை எடுத்து போட்டு மக்களை திசை மாற்ற நினைப்பதை நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து ஒரு ஆராய்ந்து, ஆட்சியில் யார் செய்தது தவறு, யார் சரியாக செய்கிறார், யார் நல்லவர்கள், யார் ஆட்சி நமக்கு வேண்டும் என்ற ஒரு முடிவோடு குழப்பம் அடையாமல் அப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பதை தவிர்த்து, குழப்பவாதிகளின் குற்ற புலம்பல்களை தவிர்த்து, அவர்களுக்கு மக்கள் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையுடன் தீர ஆராய்ந்து சுய சிந்தனையோட நன்மை தீமைகளை உணர்ந்து பகுத்தறிந்து எப்பொழுதும் இருக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வதந்திகளை நம்ப வேண்டாம். எந்த செய்தி வந்தாலும் அது உண்மையா என்பதை தீர
ஆய்வு செய்து அது தொடர்பான ஒரு மனதிலே ஒரு கற்பனை திறனை உருவாக்கி குற்றவாளி யார், என்ன நடக்கிறது, யாரால் நடக்கிறது, ஆட்சி செய்வது யார், இடையூறு கொடுப்பது யார், இவையெல்லாம் நீங்கள் சிந்தித்து ஒரு நிலையுடன் இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாளைய ஒரு தலைப்பில் பார்க்கும் வரை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.